அறிவிக்கணும். வணக்கம். ஏசிஎஸ் தமிழ் நியூஸ்க்காக ஜான்சி ராணி. பெரியபாளையம் அருகே சிவன், பார்வதி, நடராசர் சிலைகள் கண்டுபிடிப்பு. கிராம மக்கள் வழிபாடு. முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் ஆய்வு. பெரியபாளையம் அருகே செம்பேடு கிராமத்தில் சிவன் கோயில் உள்ளது. இது மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகும். இந்த கோயிலுக்கு கோபுரம் இல்லாததால் அப்பகுதி மக்கள் சிமெண்ட் ஓடுகளால் மேற்கூரை அமைத்து சிவன் மற்றும் நந்தியை வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி மாலை பிரதோஷம் என்பதால் கிராம மக்கள் சிவன் மற்றும் நந்திக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். அப்போது கோயிலுக்கு வந்த சிறுவர்கள் கோயில் அருகே உள்ள வளாகத்தில் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது ஏதோ ஒரு பொருள் காலில் பட்டு ஒரு சிறுவன் கீழே விழுந்துள்ளான். இதை அறிந்த பக்தரில் ஒருவர் அந்த சிறுவனை தூக்கிவிட்டு எப்படி கீழே விழுந்தாய் என கேட்டுள்ளார். அப்போது அந்த சிறுவன் எனது காலில் ஏதோ பட்டதினால் விழுந்தேன் என கூறி அந்த இடத்தை காட்டினான். இதை அறிந்த பக்தர்கள் சென்று பார்த்தனர். அப்போது அந்த இடத்தில் பள்ளம் தோண்டிய போது சிவன், பார்வதி, நடராசர் சிலைகள் கிடைத்தது. இதை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்த கிராம மக்கள் பின்னர் சிலைகளுக்கு பூமாலைகள் அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜைகள் செய்து வழிபட்டனர். தகவல் அறிந்த வெங்கல் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். மேலும் சிவன், பார்வதி, நடராசர் என 3 சிலைகளும் பித்தளையா அல்லது ஐம்பொன் சிலையா என விசாரணை நடத்தி இந்து அறநிலையத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதனால் கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்னாள் சிலை தடுப்பு பிரிவு பாதுகாப்புத்துறை ஐஜி பொன் மாணிக்கவேல் செம்பேடு கிராமத்திற்கு வந்தார். அங்குள்ள அகத்தீஸ்வரர் கோயிலை பார்வையிட்டார். அந்த சிலைகளை பார்த்து இது ஐம்பொன் சிலைகள், இதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், அரசு அதிகாரிகளிடம் கொடுக்காதீர்கள், அவர்கள் வேண்டுமானால் பார்வையிட்டு செல்லட்டும். இங்கு 1000 ஆண்டு பழமையான கோயில் இருந்துள்ளது. ஆகையால் தான் இங்கு சிலைகள் கிடைத்துள்ளது. இதை கிராமத்தினர் இரவு பகலாக பாதுகாக்க வேண்டும். இதை யாராவது திருடி வெளிநாட்டினருக்கு விற்றால் ரூபாய் 60 கோடி கிடைக்கும். கிராமத்தினர் ஒரு குழு அமைத்து இதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிலைகளை அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டாம். தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறை சார்பில் ஆண்டுக்கு கோயில் பணத்தை ரூபாய் 420 கோடி வரியாக கட்டுகிறார்கள். தொல்லியல் துறையினருக்கு தகவல் கொடுத்து இந்த இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று மக்களிடம் கூறினார். பின்னர் பூமிக்கடியில் கிடைத்த சிலைகளை தர்மராஜா கோயிலில் கிராமத்தினர் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். முன்னதாக பொன்மாணிக்கவேலிடம் கிராமத்தினர் பழங்கால கல்வெட்டை காட்டினர். லிங்கம் அவருடைய பிரதிநிதி தான் ஐயா. யாரு? ஆடவல்ல நடராஜன். அப்ப உற்சவம் என்னன்னா, ஊர்ல மதுரையில பாத்துட்டீங்களா திருவிழா நடக்கும், கல்லணை 10 நாள் நடக்கும். கபாலீஸ்வரர் கோயில் பாத்துட்டீங்களா, எல்லா தெய்வத்திலும் 63 நாயன்மாரோட வெளியே கொண்டு. இதுக்கு பேர் உற்சவ திருவிழாக்கள். உற்சவ திருவிழாக்களுக்கு நீங்க உங்க மோளை கட்டி கொடுத்துருப்பீங்க, உங்க தங்கச்சி அங்க கட்டி கொடுத்துருப்பீங்க, எல்லாரும் உங்க ஊருக்கு வருவாங்க. அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து அந்த காலத்தில் இப்பதான் பண்றது இல்லை. துணிமணி சாப்பாடு போடுவோம். நம்மளுக்கு வேண்டிய வசதி பிரகாரம் ஆடு கோழிகள் எல்லாம் போட்டு தள்ளி சாப்பாடை போட்டுறான் அப்படின்னு சொல்லி போடுவோம். வைணவர் சைவர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, நம்ம அசைவ சாப்பிட்றவங்க இருப்போம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சமுதாயம் எல்லாம் தெய்வ சத்தியமா சைவர்கள் தான். எந்த வகுப்பை சேர்ந்தாலும் எல்லாம் சைவர்கள் தான்.